guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிராகன் ஸ்லேயர்ஸ் பியர்லெஸ் ரெக்ரெஷனோட எபிசோடு 8. எபிசோடு 7 மிஸ் பண்ணவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை ஒரு தட்டிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஆள் நம்ம ஹீரோவோட அப்பாவை கலாய்க்கிறான். செம போதையில் இருந்தும் இவன் ரூமுக்குள்ளே இவ்வளவு சைலண்டாக நுழைஞ்சதை பார்த்து நம்ம ஆளுக்கு ஷாக் ஆகுது. நீ யாரு, எப்படி உள்ளே வந்தேன்னு நம்ம ஆளு கேட்க அவன் அதையெல்லாம் இக்னோர் பண்ணுறான். ஃபைட்டில் உனக்கு இன்டர்னல் இன்ஜூரி ஆச்சு, அது எப்படி அடுத்த செகண்டே க்யூர் ஆச்சுன்னு அவன் கேட்க நம்ம ஆளு சீக்ரெட் ஹீலிங் ஃபேக்டரை அவன் நோட் பண்ணிட்டான்றத புரியுது. ஆனால் நம்ம ஆளு நீ என்ன பேசுறேன்னு புரியலன்னு மழுப்புறான். ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் டக்குன்னு நம்ம ஆளோட ரிஃப்ளெக்ஸஸை டெஸ்ட் பண்ண சடனாக அட்டாக் பண்ணுறான். பெட்டில் படுத்துக்கிட்டே நம்ம ஆளு அதை மின்னல் வேகத்தில் எஸ்கேப் ஆக அந்த அட்டாக் பெட்டை கிழிக்குது. இவன் அசாசின் லெவல் கில்லருன்றத நம்ம ஆளு புரிஞ்சுக்கிறான். பரவாயில்லையே, பையன் நிறைய ட்ரிக்ஸ் வச்சிருக்கான்னு அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹாப்பி ஆகுறான். இவன் செம்ம டேஞ்சர்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ ஷிஃப்ட் ஸ்டெப்ஸ், ப்ரைஸர் ஸ்டாப், கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு எல்லா ஸ்கில்ஸையும் ஒன்றா சேர்த்து ஒரு மரண கவுண்டர் போடுறான். அவனை இப்போவே காலி பண்ணலைன்னா நாம க்ளோஸ்ன்னு நம்ம ஆளு கில்லிங் அட்டாக்கை இறக்குறான். ஆனால் அந்த ஸ்ட்ரேஞ்சர் அந்த அட்டாக்கை ரொம்ப அசால்ட்டாக பிளாக் பண்ணி உன்னோட ஃபைட்டோட ஸ்டைலு பார்க்க ஒரு மெர்சனரி மாதிரில இருக்குன்னு சொல்லி ஷாக் கொடுக்குறான். அதை கேட்டதும் நம்ம ஆளு அலர்ட் ஆகி தன்னோட ஸ்டாண்ட்ஸை ரீசெட் பண்ணுறான். இவனுக்கு நம்மளை பற்றி என்ன தெரியும்னு நம்ம ஆளு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆளு உடம்புல இருந்த போர்வையை கலட்டிட்டு ஸ்வாடோட கெத்தா நிற்கிறான். ஃபைட்டோட ஸ்டைலை கைவிட்ட ஒரு ட்ரேக்கர், பார்க்க இப்படித்தான் இருப்பான்னு அவன் கேஷுவலாக சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஆளுக்கு புரியுது, இவன் தன்னோட பாஸ்ட் லைஃப்பை கண்டுபிடிக்கல, வெறும் ஃபைட்டு போகிற இன்ஸ்டிங்க்டை வச்சு தான் கெஸ் பண்ணுறான்னு. ஆனால் இவன் கண்டிப்பாக ஒரு ரெட் நைட் லெவல் மான்ஸ்டராக தான் இருக்கணும்னு நம்ம ஆளு கணக்கு போடுறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆளு வச்சிருக்கிற அந்த சீப்பான ஸ்வாடை பார்த்துட்டு இவ்வளவு டேலண்ட் வச்சிருக்க உனக்கு இந்த மொக்க ஸ்வாடு ஒரு கேடான்னு அந்த ஆளு ஜோக் பண்ணுறான். அவன் நினச்சதை விட ரொம்ப டேஞ்சர்னு நம்ம ஆளு இன்னும் அலர்ட் ஆகுறான். ஃபைட்டு பெருசாகிறதுக்குள்ள சடன்லி அங்கே ஆண்ட்ரே என்ட்ரி கொடுக்குறான். உடனே இந்த ஸ்ட்ரேஞ்சர் நான் இந்த அகாடமியோட கார்டன் டெக்ஸ்டர்னு சொல்லி அப்படியே நைஸாக பல்ட்டி அடிக்கிறான். ஆனால் நம்ம ஆள் அதை நம்புறதா இல்லை. ஆண்ட்ரே நம்ம ஆளை பார்த்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் உடனே வந்து பாருன்னு ஆர்டர் போட்டுட்டு கிளம்புறான். நம்ம ஆள் அங்கிருந்து கிளம்பும்போது டைம் இருந்தா வெஸ்டர்ன் கிரீன் ஹவுஸுக்கு வா, உனக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் கற்றுக் கொடுக்குறேன்னு டெக்ஸ்டர் கூப்பிடுறான். ஆனால் நம்ம ஆளு சும்மா கெத்தா அதெல்லாம் தேவையில்லைன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அவன் போகிறத பார்த்து உன் அப்பன் ஆர்த்தர் மாதிரியே உனக்கும் வாய் ரொம்ப நீளம்னு டெக்ஸ்டர் கத்துறான். தனியாக நடந்து போகும்போது நம்மளால யோசிக்கிறான், இவன் போடுற கார்டன் வேஷத்தை எவனும் நம்ப மாட்டானு. ஏன்னா இவன் நம்ம அப்பாவை பேரை சொல்லி கூப்பிடுறான். பார்த்த உடனே நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருக்கான். அப்போதான் நம்ம ஆளுக்கு அந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுது. ஆண்ட்ரேவை மட்டும் தன்னோட ஒரே டிசபிளாக வச்சிருந்த அந்த மாஸ்டர் இவர் தான். அப்படின்னா இவர் தான் அந்த புகழ்பெற்ற டியூக் டிராக்கர், அதாவது கெயில் நைட்டு. ஒரு ஒட்டுமொத்த கிங்டமே தனியாலாம் நின்று எதிர்த்து மாஸ் காட்டின அந்த லெஜெண்டரி பிளாக் நைட்டு தான் இப்போ இந்த அகாடமியில் குடிகார கார்டனராக வேஷம் போட்டுட்டு சுத்துறான்ற அசல் உண்மை நம்ம ஆளுக்கு இப்போ அக்யூரேட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு மாசான லெஜெண்ட் பப்ளிக் லைஃப்ல இருந்து காணாமல் போய் இந்த அகாடமிலே வந்து ஒளிஞ்சிருக்கான்னு நம்ம ஆளு செம ஷாக் ஆகுறான். அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ரே இங்கே வந்ததுக்கு காரணமே இந்த டெக்ஸ்டர் தானேன்னு அவனுக்கு டவுட் வருது. டெக்ஸ்டருக்கு பிளாக் கலர் பிடிக்குன்றதால அவன் பிளாக் நைட்டாகவே மாறுறான்ற ஒரு மொக்க ரூமர் கூட நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. ஆனால் அதை விட முக்கியமாக அந்த டியூக் ட்ரேக்கருக்கு இப்போ தன் மேலே ஒரு கண்ணு இருக்குன்றத நம்ம ஆளு புரிஞ்சுக்கிறான். என்னதான் ஒரு லெஜெண்டாக இருந்தாலும் அவன் சும்மா கியூரியாசிட்டியில் கூப்பிட்றான்றதுக்காகவே அவனோட அந்த அறகுற கைடன்ஸை ஏற்றுக்க நம்ம ஹீரோவுக்கு துளி கூட இஷ்டம் இல்லை. டியூக் கிட்ட கற்றுக்கிட்டா அவனோட அசல் சீக்ரெட் டெக்னிக்கை மட்டும்தான் கற்றுக்கணும்னு நம்ம ஆளு டிசைட் பண்ணுறான். அதுக்காக அவனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை இன்னும் அதிகமாக்க பிளான் போடுறான். கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் கிளாஸில் ப்ரொஃபஸர் ஃபேனான் ஒரு கேள்வி கேட்க பசங்க எல்லாரும் வழக்கம் போல தூக்க கலக்கத்தில் ஆஃப் ஆகி கிடக்குறாங்க. ஃபேனான் விடாமல் மானா ஃபார்முலா பற்றி லெக்சர் எடுக்க நம்மால் சடனாக கையை தூக்கி மானா டிரான்ஸ்ஃபர் எனர்ஜி லா பற்றி ஒரு டவுட்டு கேட்குறான். கிளாஸில் ஒருத்தன் உருப்படியாக கேள்வி கேட்குறான்ற ஹாப்பியில் அந்த ப்ரொஃபஸர் சும்மா எக்ஸைட் ஆகுறாரு. ஃபேனான் அந்த மானா டிரான்ஸ்ஃபர் பற்றி செம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளும் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கவனிக்கிறான். மற்ற பசங்கள்லாம் ஒரு நைட் அகாடமியில் இந்த மேஜிக் தியரி எதுக்குடான்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மால் இந்த ஃபேனான் பார்க்கறதுக்கு மொக்கையாக இருந்தாலும் செம்ம ஒருத்துன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறான். நம்மளால கிளம்ப போகும்போது ஃபேனான் ரொம்ப பதட்டமாக அவனை நிறுத்துறாரு. இத்தனை வருஷத்தில் என் லெசனை இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கவனித்த ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் நீ தான், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதோட நம்ம ஆளை அவரோட ரிசர்ச் லேபுக்கும் இன்வைட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் டெலோவா மேஜிக் யூனிவர்சிட்டியோட ஸ்காலர்ஷிப் அலுமினஸ் அப்படிங்கிற சீக்கிரட்டையும் சொல்கிறாரு.
அந்த பேரை சடன்லி கேட்டதும் நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் டோட்டலா ஆஃப் ஆகி ஷாக் ஆகுறான். மேஜிக் கூட க்ளோஸ் ஆகுறதுல தப்பு இல்லைன்னு நம்மால் அந்த இன்விடேஷனை கெத்தா அக்செப்ட் பண்ணிக்கிறான். ஏன்னா கராரான நைட்டுகளை விட மேஜிக் தெரிஞ்ச மேஜிக்கல் ஆளுங்க தான் நல்ல வேவாக இருப்பாங்கன்னு கணக்கு போடுறான். அங்கிருந்து கிளம்பும்போது இந்த ஃபேனை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ண நம்மால் டிசைட் பண்ணுறான். நான் யாரோ தன்னை மறுபடியும் நோட் பண்ணுறத நம்மால் சடனாக சென்ஸ் பண்ணுறான். வெளியில் வந்து பார்த்தா நம்ம குடிகார லெஜண்ட் டெக்ஸ்டர் அங்கேயே பதுங்கி நிற்கிறான். இந்த கேடட் பையன் நம்மளை ஒரு வாரமாக வெயிட் பண்ண வச்சுட்டான்ற கடுப்போட ஒரு வழியா முடிவெடுத்துட்டியா தம்பின்னு டெக்ஸ்டர் கேட்குறான். கூப்பிட்டும் நீ என் கிரீன் ஹவுஸுக்கு வரல, என் இன்விடேஷனுக்கு பின்னாடி ஒரு வெறித்தனமான கோச்சிங் இருக்குன்றது உனக்கு புரியலையான்னு டெக்ஸ்டர் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஆனால் நம்மால் வழக்கம் போல எனக்கு இதில் துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அசால்ட்டாக ரீடேக் கொடுக்குறான். உங்கள் டேலண்ட் எனக்கு தெரியும், ஆனால் என் ஓன் ட்ரைனிங் நடுவில் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷனுக்கு எல்லாம் என்கிட்ட டைம் இல்லைன்னு நம்மால் கூலாக சொல்கிறான். ஆனால் டெக்ஸ்டர் சடனாக ஆரா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி உன் சாக்கையெல்லாம் நான் கேட்க மாட்டேன்னு மிரட்ட நம்மால் டேஞ்சரை சென்ஸ் பண்ணி அலர்ட் ஆகுறான். ஆனால் நம்மால் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள டெக்ஸ்டர் சும்மா கேஷுவலாக ஒரு அடி அடித்து நம்ம ஆளை அங்கேயே நாக் அவுட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஆளு கண்ணை முழிச்சு பார்க்குறான். நாம் வெயிட் பண்ண வச்ச கடுப்பில் இந்த ஆளு நம்மளை நாக் அவுட் பண்ணி கடைசியில் அந்த வெஸ்டர்ன் கிரீன் ஹவுஸுக்கே தூக்கிட்டு வந்துட்டான்றது நம்ம ஆளுக்கு புரியுது. இந்த டெக்ஸ்டர் எதுவுமே நடக்காத மாதிரி சும்மா ஜாலியாக சீன் காட்ட, யோ என்ன கிட்னாப் பண்ணிட்டியான்னு நம்ம ஆளு ஸ்ட்ரைட்டாக கேட்குறான். அதுக்கு டெக்ஸ்டரும் வெக்கமே இல்லாமல் ஆமாடா தம்பி, உன்னை தூக்கிட்டு தான் வந்தேன், ஏன்னா உன் மேலே எனக்கு ஒரு கண்ணு விழுந்துருச்சுன்னு செம்ம ஜாலியாக கன்ஃபார்ம் பண்ணுறான். டெக்ஸ்டர் இனி நடிக்க போகிறது இல்லைன்னு தெரிஞ்சதும் நம்ம ஆளு ஸ்டெப்ஸ் போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஆனால் டெக்ஸ்டர் மின்னல் வேகத்தில் அவனுக்கு முன்னாடி வந்து நின்று அசால்ட்டாக வழியை மறைக்கிறான். ஹீரோ ஸ்வாடோட நிற்க அடுத்த செகண்டே டெக்ஸ்டர் அவனுக்கு பின்னாடி வந்து நின்று ஷாக் கொடுக்குறான். ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற வெறித்தனமான மோதல்ல அந்த இடமே தூசி பறக்குது. ஆனால் டெக்ஸ்டர் தன்னை இன்னும் ஒரு ரியல் த்ரெட்டாக மதிக்கலை, சும்மா வச்சு விளையாடுறான்னு நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். தன்னோட இன்டர்னல் இன்ஜுரி எப்படி உடனே க்யூர் ஆச்சுன்னு டெக்ஸ்டர் ஸ்ட்ரைட்டாக கேட்க தன்னோட சீக்ரெட் வெளியில் தெரிஞ்சதை நினச்சி நம்மளால ஷாக் ஆகுறான். ஆனால் டக்குன்னு அலர்ட் ஆகி இந்த நைட்டுக்கு தன் மேலே என்ன வேணுன்றத தெளிவாக புரிஞ்சுக்கிறான். அவனோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நம்ம ஆளு மேட்சை அப்படியே உல்டாவாக திருப்பி உண்மை தெரியணும்னா தைரியம் இருந்தா என்ன ஃபோர்ஸ் பண்ணி உண்மையை வரவழைச்சுக்கோன்னு டெக்ஸ்டருக்கே மாசா சேலஞ்ச் பண்றான். மாலு ரியாக்ட் பண்றதுக்குள்ள அந்த நைட்டு கண்ணிமைக்கிற நேரத்துல காணாம போயிடுறான். இப்போ இது பர்செப்ஷன் டெஸ்ட்டாக மாறிடுச்சுன்னு நம்ம ஆளு ஃபீல் பண்ணுறான். அவன் சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த நைட்டு பிளைண்டிங் ஸ்பீடில் நம்ம ஆளுக்கு பின்னாடி வந்து சடனாக ஒரு அட்டாக்கை இறக்குறான். பின்னாடி இருந்து வந்த அட்டாக்கை நம்ம ஆளு ஜஸ்ட் மிஸ்ஸில் கவனித்து கரெக்டாக பிளாக் பண்ணுறான். ப்ரெஷரான சுச்சுவேஷன்லையும் தன்னால் ரியாக்ட் பண்ண முடியுன்ற தைரியத்தில் நம்ம ஆளு காலை ஸ்ட்ராங்காக ஊனி ஒரு கவுண்டர் அட்டாக்கு ரெடி ஆகுறான். அப்புறம் தன்னோட ஸ்வாடை எடுத்து என்ன விளையாட்டு விளையாடுறீங்கன்னு டெக்ஸ்டரை பார்த்து கேட்குறான். இதுதான்டா சேலஞ்சு பண்ணுனேன்னு டெக்ஸ்டர் ஞாபகப்படுத்தி இப்போ ஒரு பெட் கட்டுறான். என் துணியில் நீ லைட்டாக கீரல் போட்டால் கூட உனக்கு ஒரு விஸ் தருவேன், ஆனால் நீ கிவ் அப் பண்ணிட்டா உன் சீக்ரெட் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு டெக்ஸ்டர் கண்டிஷன் போட தான் ஜெயிக்க போகிறோன்ற கெத்தோட அவன் நக்கலா சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோடு ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.